அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ சிலபஸ் அடிப்படையில் நம்ம டெஸ்ட் எல்லாமே கொடுத்தாகணும். ஸோ அதற்காக முதல் பதிவு இதுதான். நான் தமிழ் ரிலேட்டடாக இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் போடக்கூடிய முதல் வீடியோ இந்த வீடியோ. ஓகே நண்பர்களே. ஸோ இதை என்ன சொல்ல போகிறோம் பார்த்தோம்னா, லா ஓகேவாங்க. அந்த லகர வேறுபாடு இந்த லா வரும். ஸோ இந்த நகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நகர அப்படின்னு சொல்கிறேன். இந்த 8 எழுத்துக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த 8 எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மயங்கொலி எழுத்துக்கள். புரியுதா நண்பர்களே? இது 8மே ஒரு மயங்கொலி எழுத்துக்கள். மொத்தம் மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 8. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பற்றி புக்கில் எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மயங்கொலி எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி 6th செகண்ட் டைம் புக்கில் நியூ புத்தகத்தில் இலக்கணத்தில் செகண்ட் டைமில் 2வது இயலில் கொடுத்துருப்பாங்க. அதாவது லகரம் எப்படி பிறக்குது, அந்த எழுத்துக்களுடைய பிறப்பு, இந்த லா குண்டுலா எப்படி பிறக்குது, குண்டுலா எப்படி பிறக்குது, அப்புறம் ரா இடைநரா எப்படி பிறக்குது, வல்லினரகரம் எப்படி பிறக்குது, தன்னகரம் ரன்னகரம் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கண ரிலேட்டடாக அதுக்கான பொருள், அதாவது 6th 10th வரைக்கும் அனைத்துமே புது புத்தகம் பழைய புத்தகம் மொத்தம் 55 தாங்க இருக்குது. புரியுதாங்க? 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் புது புத்தகம் பழைய புத்தகம் சேர்த்து 55 மயங்கொலி அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அந்த 55 தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி வராது அப்படின்னு நான் சொல்லலை. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புக்குள்ளே டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா இதை தாண்டி வராது. புது புத்தகம் பழைய புத்தகம், புரியுதாங்க? இதை தாண்டி வராது. ஆனால் 6 to 10க்குள்ளே ஒன்று எடுத்தாங்கன்னா இந்த வீடியோவில் எடுப்பாங்க. நான் சொல்கிறது அதாவது எல்லாம் 6ஆம்லேருந்து 10ஆம் பூராத்தையும் சேர்த்து கட் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன், புதுசும் பழசையும். அதனால் வராது. ஸோ நம்பி படிக்கலாம், நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், நியூ யாரும் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். செகண்ட் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம மொத்தம் 3 பார்ட் பார்க்க போகிறோங்க. 6th to 10th ஒரு பார்ட்டு, அப்புறம் 11th 12th ஒரு பார்ட்டு, அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு பார்ட்டு. மொத்தம் 3 பார்ட்டு, அவ்வளோதான், போதும். வாங்க. 6th to 8th நியூ அண்ட் ஓல்டில் 18 தான் இருக்குது மொத்தமே. வானம், அதாவது 3 சுழி நான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெடி, தீபாவளி வெடிக்கிறோம்ல வெடி, அந்த வெடி அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க. அடுத்து வானம் 2 சுழி நான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆகாயம். ஓகேவாங்க? வானம் அதாவது மேகத்தை சொல்லுது. ஓகே, ஆகாயம் சொல்லலாம், மேகம் நம்ம மேகம்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பனி 3 சுழி நீ வந்துச்சுன்னா வேலை, நம்ம வேலைக்கு போகிறோம்ல அந்த ஒர்க், அதை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பனி 2 சுழி நீ வந்துச்சுன்னா குளிர்ச்சி, அதாவது 6th புக்கில் இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். போக போக பின்னாடி வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் பாருங்கள். பனி அப்படின்னா குளிர்ச்சி, அப்படி அதாவது 2 சுழி நீ வந்துச்சுன்னா இந்த பனிக்காலம், குளிர்தல காலங்காலத்தில் இருந்துச்சுன்னே அந்த குளிர்ச்சியை குறிக்கும். அடுத்து விலை, இந்த லை என்னாலை, இந்த குண்டுலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பொருளின் மதிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காசுக்கு ஒரு கடையில் ஒன்று வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோப்பா அது, 5 ரூபா, அந்த பொருளின் மதிப்பை குறிக்கிறது இந்த விலை. அடுத்து விலைனா உண்டாக்குதல், விளைச்சல். என்னப்போ நல்ல வேளாண்மையா, நல்ல விளைச்சல் எங்கள் ஊர் பக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ விளையுது. அதான் அப்போ விளைச்சல்னா என்னது, அவங்க உருவாக்குறாங்க வேளாண்மை, அந்த சொல்கிறோம்ல, அதான் விலை அப்படின்னா உண்டாக்குதல். இது 6th புக்கில் தான் இருக்கும். விலை அப்படின்னா விரும்பு. இந்த லை வந்துச்சுன்னா என்ன, அது தமிழ் அப்படின்னு போடுவோம்ல, இந்த லை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விரும்பு. இதை சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்கங்க. ஓகேவாங்க? இது என்ன சொல்லுவாங்கன்னா சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் நான் குறிக்கலாட்டியும் நீங்கள் சிறப்பு லகரம் அப்படின்னா என்ன கேட்டாங்கன்னா இந்த லா தாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா சிறப்பு லகரம் சொல்லுவாங்க, மகர லகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிறப்பு லகரம் மகர லகரம் ரெண்டுமே இந்த விலை தான். ஸோ இது என்னன்னா விலை அப்படின்னா விரும்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து இலை, இப்படின்னா இந்த இலை எல்லாருக்குமே தெரியும், செடியின் இலை. இதை என்ன சொல்லுவாங்க பார்த்தோம்னா வகர லகரம். இது வா போல் இருக்குல்ல, வா எழுத்து மாதிரி இருக்கனால இதை வகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து இலைனா மெலிந்து போதல். என்னப்பா ஆள் இறைச்சி போயிட்டானப்பா அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்தா நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், மெலிஞ்சு போயிட்டானப்பா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதான் இலை அப்படின்னா மெலிந்து போதல். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது லகரம் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல, பள்ளிக்கூடத்துலாம் பொதுவாக தான் படிப்பாங்க, அதனால் இதை பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நகர லகரம். 2 சுழி நா இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்க்க ஒரு ஜாடையில் 2 சுழி நாமணியே இருக்கும், அதனால் நகர லகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இலை, இந்த சிறப்பு லகரம் சொல்லப்படுகின்ற இலை நூலிலை. இதற்கான பொருள் நூலிலை. இங்கே பாருங்க நண்பர்களே, என்ன வேறுபாடுனா இலை 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 3மே இலை தான்.
ஸோ இந்த லை வந்தால் இந்த விடை, இந்த லை வந்தால் இந்த விடை, இந்த லை வந்தால் இந்த விடைன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதைத்தான் லகர லகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி சிலபஸில் வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம 6th புக்கு முடிஞ்சிச்சுங்க. அடுத்து என்ன முடிஞ்சா 18 வரையும். இப்போ வந்து நமக்கு நியூ புக்கில் எல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ ஒரு 8 கொஸ்டின் மட்டும் ஓல்டு புக்கில் 6th to 8th வரைக்கும் இருக்குது. ஏரி இது என்ன ரகரம்? இடையின ரகரம் சொல்லுவாங்க. இந்த ரீ என்ன சொல்லுவாங்கன்னா இடையின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்னா நீர்நிலை. நம்ம கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டி நாட்டு பக்கம், மிச்ச ஊர் பக்கம் கம்மா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதைத்தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஏரி இது என்னது? வல்லின ரகரம். வல்லின ரகரம் வந்துச்சுன்னா மேலே ஏரி, எப்போ மேலே ஏறி போப்பானியான்ட்டு அப்படின்றோம்ல. ஸோ அந்த மேலே ஏரி அதை குறிக்கும். அடுத்து கூரை அப்படின்னா என்னது? இந்த ரை, அதாவது இடைநிறை வந்துச்சுன்னா வீட்டின் கூரை. ஆமாம், இதுவும் 6th நியூ புக் தாங்க. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, அதாவது கூரை வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஓட்டு வீடுமே கூரை வீடு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கூரை வீடு. கூரைன்னா என்னென்னா, இப்போ நம்மளே வந்து நம்ம மெத்தி வீடு கட்டினாலுமே அது ஒரு கூரை தான். கூரைன்னா என்னென்னா மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்ம வீட்டுக்கு மேலே அந்த சென்ட்ரின்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் வந்து கூரைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கூரை, இந்த வல்லின ரகரம், இதை வந்து வல்லின ரகரம்னு சொல்லுவாங்க. இந்த கூரை அப்படி வந்தால் புடவை, இதுவும் கூரை, இதுவும் கூரை. இந்த ரா வந்துச்சுன்னா வீட்டின் கூரை, இந்த ரகரம் வந்துச்சுன்னா புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. அறம், இதாங்க ஓல்டு புக்கு. அறம் இடையின ரகரம் வந்துச்சுன்னா ஒரு கருவி. அறம்னா என்னது? ஒரு கருவி, அறுக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அறம், இந்த வல்லின ரகரம் வந்துச்சுன்னா நீதி, அறச்செயல். வள்ளுவர் சொல்லுவார்ல, அறச்செயல்கள், அதாவது நல்ல விஷயம், கரெக்டாகிறா, நேர்மையாடுறா, நியாயமாடுறா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அறம் இந்த ரகரம். ஓகேவா. அடுத்து மனம் 2 சொல்லி நான் வச்சுக்கோங்களேன். உள்ளம் என்ன? நம்ம மனசுங்க, நம்ம மனசை குறிக்கும் உள்ளம். இதுவே 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா நறுமணம். என்ன மனம்? நறுமணம். இந்த பூவின் மனம், பூவின் வாசனை, எதை வேணால் சொல்லலாங்க. பூவின் மனம், பூவின் வாசனை, மணக்குது, நல்லா மணக்குதுன்னு சொல்லுவோம்ல, பத்தி மணக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் நறுமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசனைன்னு கூட அதை சொல்லுவாங்க. ஓகேவாங்க. இது வந்து 6th to 8th இருக்கக்கூடிய நியூ ஓல்டு எல்லாமே சேர்த்து இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் வேணால் புக் எடுத்து பார்த்துக்கோங்க. எங்கேயாவது இல்லை 6th to 8th நியூ புக்கில் ஓல்டு புக்கில் தாண்டி இருக்குன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணி பாருங்கள். எங்கே வேணால் தேடிக்கோங்க, இதை தாண்டி இருக்காது 6th to 8th நியூ ஒன் ஓல்டு. அடுத்து 9th 10th நியூ ஒன் ஓல்டு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு 9th நியூ இருக்கும், அடுத்து 9th ஓல்டு இருக்கும், அடுத்து 10th நியூ இருக்கும், அடுத்து 10th ஓல்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அலை, இந்த அலை வந்துச்சுன்னா கடல் அலை. கடல் அலை பறக்குது பாண்டுவோம்ல, கடலில் வீசும்ல அலை, அந்த அலை என்னது? இதனால் லகரம் சொன்னோம் நம்ம, வகர லகரம் அப்படின்னு சொன்னோமா. இந்த லகரம் வந்துச்சுன்னா கடல் அலை, கடலில் வரக்கூடிய அலையை குறிக்கும். அடுத்து லை, சிறப்பு லகரம், மகர லகரம். இது வந்துச்சுன்னா வரவழைத்தல். அவனை வரவழைப்பா, அவனை அழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அழைத்தல், கூப்பிடுப்பா அவனை. இது எல்லாமே இதை பொருந்தும். கூப்பிடு, வரவழை, வா, இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதை தான் சொல்லுவாங்க அழைத்தல், அதாவது வரவழைத்தல். அடுத்து கரை, இந்த ரை, அதாவது இடைநரகரம் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லை, தடுப்பு, ஓரம். கரையோரமாக போப்பா அப்படின்றப்ப ஊரில் ஏரி கட்டி வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்றுங்க. கடல் கரையும் கூட வச்சுக்கோங்களேன். கடல் கரை என்ன சொல்லுவோம்? ஓரம் தானே சொல்லுவோம், அதான் ஓரம். இல்லாட்டி எல்லைன்னு சொல்லலாம். ஓரமாக அதான் எல்லை, என்னுடைய எல்லை அதான்ப்பா, எங்கள் வீட்டு ஓரம் தான். நம்ம இப்போ எல்லாம் வீடு கட்டிக்கோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுடைய ஓரமாக தான் வந்து அந்த கடைசி எல்லையாக தான் இருக்கும். ஸோ நம்ம இடமா இருக்கும். ஸோ தடுப்பு, இது 3மே குறிக்கும்னு சொல்கிறாங்க. எல்லை, தடுப்பு, ஓரம். நண்பர்களே, இலக்கணத்துலேருந்து 25 கேள்வி. இந்த லகர நகர வேறுபாடு ரொம்ப முக்கியம். இதிலேருந்து 4லேருந்து 5 கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யாருமே அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. யாராவது லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கரை, இந்த ரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மாசு, அதாவது என்னதுன்னா தூசின்னு சொல்லுவோம்ல. என்னடா ட்ரெஸ்ஸில் தூசியாக இருக்குது, என்னடா அழுக்காக இருக்குன்றோம்ல, அழுக்குன்னு சொல்லலாம். அதைத்தான் மாசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த ரை வந்துச்சுன்னா மாசு. அந்த கரை, இந்த கரை, இந்த கரை பார்த்துக்கோங்க, வேறுபாடு பார்த்துக்கோங்க. குளவி, நம்ம குளவி கடிக்கும் பாருங்கள், வண்டி இனம். வீட்டுக்குள்ளே பறக்கும்ல குளவி, அந்த குளவியை தான் இந்த லா வரும், பொது லகரம் சொல்லக்கூடிய லா. இந்த லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குளவி என்னது? சிறப்பு லகரம். குழந்தைகள் பார்க்க சிறப்பாக இருக்குங்க பொதுவாகவே. ஸோ சிறப்பு லகர லா வந்துச்சுன்னா குழந்தை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழை 10th வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. வாழை அப்படின்னு என்ன பார்த்தோம்னா ஒரு மீன் வகை. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. ஓகேவா. இதெல்லாம் நிறையா முன்னாடி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாழை அப்படின்ற லை, பொது லகரம் வந்துச்சுன்னா மீன், அதாவது மீன் வந்து பொதுவாக எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது லகரம் வந்துச்சுன்னா மீன். வாழை சிறப்பு லகரம். வாழை மரம்னாலே ஒரு சிறப்பு தான். ஓகேவாங்க. வாழைப்பழம் கிடைக்கும், வாழைப்பூ கிடைக்கும், வாழை தண்டை சாப்பிட்லாம். ஸோ அதனால் இந்த லை வந்துச்சுன்னா மர வகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பறவை, அதாவது இடைநர் அகரம் வந்துச்சுன்னா கடல். ஓகேவா. இந்த பறவைனா எல்லாருக்குமே தெரியும், என்னது? வானத்தில் பரப்புறாய ஒரு உயிரினம். அப்போ இந்த ரா வந்துச்சுன்னா கடல். அவ்வளோதான், ஈஸியாக வச்சுக்கோங்க. அடுத்து மறை, இந்த ரை, அதாவது இடைநிறை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மான் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். மானுன்னு சொல்லலாம்,
அப்புறம் என்ன சொல்லலாம், தாமரை பூ, தாமரை பூவே மறை தான் சொல்லுவாங்க, தாமரை அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ மறைனா இதை ரெண்டையுமே குறிப்பிடலாம். அடுத்து மறை, இந்த ரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னது வல்லின ரகரம் வந்துச்சுன்னா வேதம், மறை அதாவது மறையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மறையவர்னா யாருன்னா வேதம் ஓதுபவர் அப்படின்னு அர்த்தம். மறை அப்படின்னா வேதம். ஓகேவாங்க. அடுத்து வேதம் ஓதுறவங்கலாம் நம்ம சொல்லுவோம்ல, 31 பாருங்கள். ஊன் 3 சுழி இன்னு வந்துச்சுன்னா, இன்னொரு விஷயம் அவங்க சொல்ல மாட்டேன் சார், நகர நகர லகர லகர ரகர ரகர வேறுபாடு தானே, நீங்கள் எதுக்கு ரை இன்னு நையி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகரம் அப்படின்னு தான் நானா நீனி நுனு நேனே நை நோனோ நவ், அந்த நா வரிசையில் இந்த 18 எழுத்துக்களுமே இடம்பெறும். ஓகேவா. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இன்னு அதுவும் இடம்பெறும். மொத்தம் 19 எழுத்துக்களுமே இடம்பெறும். புரியுதாங்க. லான்னு எடுத்துக்கிட்டோம்னா லா லா லி லி லூலே அந்த மணிக்கு வருது பார்த்தீங்களா, 12 நினைக்கிறேன், சாரி 12, லா லா லி லி லூ லூ லே லே அது எல்லாமே வரும். ப்ளஸ் ஒரு எழுத்து 13 எழுத்துக்கள், இன்னொன்று என்னது இல்லு, அந்த 13 எழுத்துக்கள் மேலே இடம்பெறும். புரியுதாங்க. ஊன் 3 சுழி இன்னும் உணவு, நம்ம உணவு சாப்பிட்றோம்ல, அதுக்கு 3 சுழி நான் தான் சொல்லுவோம். அப்போ 3 சுழி ஊன் வந்துச்சுன்னா உணவுன்னு வச்சுக்கோங்க. 2 சுழி இன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊன் தான் அதுவும். ஸோ ஊன் அப்படின்னா இறைச்சி. ஊன் 2 சுழி இன்னு வந்துச்சுன்னா இறைச்சி. திணை 3 சுழி நை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிலத்தை குறிக்கும். குறிஞ்சி திணை, மருத திணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அந்த நிலத்தை குறிக்கும். இன்னொரு திணை பாருங்கள், ஒழுக்கம் அப்படின்னு குறிக்கும். ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திணைனா ஒழுக்கம்னு 7th புக்கில் கூட இருக்கும். ஓகேவாங்க. தேர்ட் டேர்மில் திணைனா ஒழுக்கம் அப்படின்னு இருக்கும். அது வந்து இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க. திணைனா நிலம் குறிக்கும், ஒழுக்கத்தை குறிக்கும். 2 சுழி திணைன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு, திணை வகைகள், காய்கறிகள், திணை வகைகள், பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த தானிய வகையை குறிக்கும் திணை. ஓகேவா. திணை பாயாசம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அன்னம் 3 சுழி நான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேல் வாய்ங்க. அதாவது நம்ம பல்லு, அதாவது நம்ம கீழ் வாய், உதடு பல்லு, கீழே ஒரு பல்லு இருக்கா, மேலே பல்லும் மேலே வாய் இருக்கா, ஸோ அந்த மேல் வாயை குறிக்கக்கூடியதான் 3 சுழி நான். அன்னம் 2 சுழி நான் வந்துச்சுன்னா ஒரு பறவை சாப்பாடு சொல்ல வந்துவிட்டேன். ஆனால் 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு சோறையும் குறிக்கும். ஓகேவா. பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. 2 சுழி நான் வந்துச்சுன்னா ஒரு பறவை, அன்னப்பறவைன்னு சொல்லுவோம்ல. என்னப்பா அண்ணனடை நடக்கிறியா அப்படின்னு, அண்ணனடைனா ஒரு பறவையை குறிக்கும். அன்னப்பறவை வெள்ளை கலர் அழகாக இருக்கும் பார்க்கவே. அடுத்து வெல்லம், இந்த லா வந்துச்சுன்னா என்ன ரகரம், வகர லகரம் சொல்லக்கூடிய வெல்லம். இந்த லா வந்துச்சுன்னா இனிப்பு பொருள். வெள்ளைக்கட்டியில் வந்து நம்ம என்னென்னமோ சாப்பிடுவோம். வெல்லம்னா என்ன, வெல்லம் தெரியும்ல, வெள்ளைக்கட்டி இருக்கும், அந்த நிறையா சொல்லுவோம்ல, ஸோ அதான் இனிப்பு பொருள். இந்த லகரம் பள்ளிக்கூடத்துக்கு வர லகரமான பொது லகரம் வந்துச்சுன்னா நீர்ப்பெருக்கு. இப்போ சென்னையில் பூரா வெள்ளம் தானே, அந்த வெள்ளப்பெருக்கு சொல்கிறோம்ல, அதான் நீர்ப்பெருக்கு. அடுத்து ரா மட்டும் கொஞ்சம் வரும். அரை, இந்த ரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரை, இடைநரை. இது வந்துச்சுன்னா பாதி, இதை பாதி. அரைனா எனக்கு அறையை கொடுறா அப்படின்றோம்ல, இப்போ ஏதோ ஒரு சாப்பிட்டுருக்கோம், எனக்கு அறையை கொடு அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோ, அந்த அறை இது பாதியை குறிக்கும். இந்த அறை எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டப்பட்ட பகுதி, ரூம் அப்படின்னு சொல்ல மாட்டே, அந்த ரூம் இந்த ரூம்ன்றோம்ல, அந்த அறை இந்த அறை, தமிழ் அதான் பொருள், கட்டப்பட்ட பகுதி. உரை அப்படின்னா சொல், உரைத்தான், அவருடைய பேச்சு, அவரோட உரை என்பது நல்லா இருக்கும்டா, அவருடைய பேச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த சொல்ல தான் வந்து உரை, நல்லா கடின்னு உரைக்குது அவருடைய வேர்டு அப்படின்னா நம்ம ஒரு பேச்சாளரை பற்றி பேசுவோம் தெரியுமா. ஸோ உரை அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த உரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது என்னது, ரை, தலையணையின் உரை, தலையணைக்கு உரையை போடு, தலையணை உரை மட்டும் வராது, அப்புறம் செல்லுக்கு உரையை போடு, செல் கவர்னு சொல்கிறோம், மொபைல் கவர்னு சொல்கிறோம்ல, அது மொபைல் உரைன்னே சொல்லலாம், அதாவது கைபேசி உரைன்னு சொல்லலாம். ஓகேவா. ஏதோ ஒரு உரையை குறிக்கும். தலையணை உரையாக இருக்கலாம், பெட்டு உரையாக இருக்கலாம், அந்த நம்ம பால், சின்ன பசங்களுக்கு பால் கொடுக்குற அந்த பால் டப்பாவுக்கு ஒரு உரை இருக்குது. ஸோ அந்த அத்தனை உரையும் குறிக்கக்கூடியதான் இந்த உரை. கூரிய அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடைநரகரம் வந்திருக்கா, இதுக்கு என்ன விடைனா கூர்மையான, இங்கேயே இரு வந்துருச்சு, ஸோ அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கூரிய அப்படின்னா கூர்மையான. அடுத்து கூரிய, இந்த ரீ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொன்னேன், ஒரு விஷயத்த சொன்னேன், நான் கூறினேன்டா, அவர் கூறினார் அப்படின்னு நம்ம தமிழ் புக்கில் படிக்கணும்ல, அந்த கூரிய தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இறை, இந்த ரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இறைச்சலாக இருக்குப்பா, ஐயோ கரைச்சலாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அந்த சவுண்டை குறிக்கும், அதான் ஒலி. இன்னொன்று என்னென்னா, காக்காக்கு இறை போடுப்பா, கோழிக்கு இறை போடுப்பா அப்படின்னு நம்ம இறை தானே நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பாடு சொல்லுவோம். இதுவே காக்கா கோழிக்கு போட்டோம்னா காக்கா கொஞ்சம் இறைய போடு, கோழி கொஞ்சம் இறைய போட்டு தான் சொல்லுவாங்க, அதாவது உணவு அதை குறிக்கும். மீனுக்கு பாருங்களேன், மீனுக்கு உணவு போட சொல்லுவோம், மீனுக்கு இறை போடுப்பான் தான் மீன் தொட்டி வச்சுக்கோங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இறைனா உணவு. இந்த இறை, இறைவன், கடவுள், மன்னன் ரெண்டையுமே குறிக்கும். இறைனா யாரை குறிக்கும், இறைவன் அப்படின்னா கடவுள், இன்னொரு விஷயம் மன்னனை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறங்கு, இறைநரகரம் வந்துச்சுன்னா கருணை, இரக்கம் அப்படின்னாலும் கருணை தான், அதுவும் இந்த ரா தான் வரும். புரியுதாங்க, அதுவும் இந்த ரா தான் வரும். இரக்கம், கருணை, இறங்கு அப்படின்னாலும் கருணை.
அடுத்து 48 இறங்கு அப்படின்னா சரிவு. கீழே இறங்குப்பா, இப்போ கீழே இறங்குப்பான்றோம்ல, அந்த இறங்கு வந்துச்சுன்னா சரிவு. அதான் கீழே இறங்கு தான் சொல்லுவோம், நம்ம யாரும் மேலே இறங்கு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ இந்த இறங்கு வந்துச்சுன்னா சரிவு, அந்த சரிவை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எரி, இந்த ரீ வந்துச்சுன்னா தீ எரியுதுப்பா அப்படின்றப்ப தீ எரியுது. அப்புறம் இந்த எரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீசு, அது மேலே எரிஞ்சு விட்றா, கல்லை கொண்டு எரிடா அப்படின்றோம்ல, அப்படின்னா கல்லை வீசுறா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த எரினா வீசு. எரியிறதுங்க, கல்லை வச்சு எரியிறது அப்படி சொல்லுவோம்ல, அந்த எரி அது பேர். ஆணி, 3 சுழி நீ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இரும்பாலான ஒரு ஆணியை குறிக்கும். இதுவே 2 சுழி ஆணி வந்துச்சுன்னா ஒரு தமிழ் மாதம். இது எப்படி ஈஸியாக இருக்குது. அலை, அது பார்த்தாச்சு, கடல் அலை. அது வந்து 6th புக்கில் இருக்குது. இது வந்து 10th ஓல்டு புக்லேயும் இருக்குது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அலை, அங்கே என்ன சொல்லி போட்டிருந்தாங்க அந்த 6th 8th புக்கில், வரவழைத்தல் அப்படின்னு சொல்லி 6th நியூ புக்கில் போட்டிருக்காங்க. இந்த 10th புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கூப்பிடு அப்படின்ற வரையே கொடுத்துருக்காங்க. ஸோ அலைனா வரவழைத்தலும் வருது, கூப்பிடும் வருது, ரெண்டுமே வருதா, அதுக்காக தான் நம்ம வந்து வச்சாச்சு. அடுத்து 55 தான் முடியுதுச்சோ. அலை அப்படின்னா புற்றுங்க. பல டைம் இப்போ 2024 இந்த 2024 இதான் கேட்டாங்க, அலைனா புற்று. குரூப் 4ல் இப்போ கேட்டாங்க. ஓகேவாங்க, அலை அப்படின்னா புற்று அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த குரூப் 4ல் கேட்டாங்க. போய் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் கேட்டாங்கன்னா இல்லையான்னு. ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் புது புத்தகம் பழைய புத்தகம் மொத்தமே 55 தான் இருக்குது. புரியுதா? இதை படித்தா 2 மார்க் உறுதினு என்பது எனக்கு தோணுது, உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் 22, அதாவது 2 கொஸ்டினாச்சும் இது வந்து வரும்னு நான் நம்புகிறேன். ஓகேவாங்க. ஸோ 55 முக்கியம். இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, புக்கில் நோட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸி, அப்பப்போ எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க. ஸோ இன்ன வரையும் பார்த்தவங்க லைக் பண்ணால் பார்த்தவங்க லைக் பண்ணிட்டு போங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிக்கு 6th to 10th வரைக்கும் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. நியூ புக்கும் இருக்குது, பழைய புக்கும் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே. ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன வரும்னா 11th 12th நியூ அண்ட் ஓல்டு புக்கு சேர்த்து கொடுத்துருவேன் நான். தேர்ட் பார்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினாக கொடுப்பேன். ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.